வணக்கம் நேயர்களே. MMI மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குங்க. இந்த மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ்ங்கிறது சென்டிமெண்ட் ஒரு பேஸ்ட் இண்டிகேட்டர்னு சொல்லலாம். இது இன்வெஸ்டாருடைய சென்டிமெண்ட் மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பினான்சியல் மார்க்கெட்ல எப்படி சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுங்க. இது மார்க்கெட் சைக்காலஜி இன் 2004ல US பேஸ்டு குவான்டிடேட்டிவ் பிஹேவியரல் பினான்ஸ்ல ரிசர்ச் ஃபார்ம் இந்த MMI இண்டெக்ஸ் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி ஒரு ப்ரொப்ரைட்டரி அல்காரிதமா அனாலிசிஸ் பண்ணி மார்க்கெட்ல மல்டிபிள் சோர்சஸ் இன்க்ளூடிங் நியூஸ், சென்டிமெண்ட், சோசியல் மீடியா ட்ரெண்ட் அண்ட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ஒரு குரூப் வச்சிருக்காங்கல்ல அமெரிக்கால, அது மாதிரி அதுல இருந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இண்டெக்ஸ் ஆபரேட்ஸ் ஆன் ஸ்கேல் பிட்வீன் 0 to 100. அதனால 0ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபியர், அந்த 100ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரீடு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கிறதுங்க. இது யூஸ்வலி ஆன் ஸ்கேல் ஆஃப் 0 to 100ல 50ங்கிறது நியூட்ரல் இல்லையா. ஸோ 50 இண்டிகேட்ஸ் கிரீடு, ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் இருக்கலாம், அண்ட் பிலோ 50 இண்டிகேட்ஸ் ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் கொடுக்கறதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் வேல்யூபிள் டூல் ஃபார் இன்வெஸ்டர்னு சொல்லலாம். ஸோ அதர் பினான்சியல் டெக்னிக்கல் டூல் மாரி இதுவும் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் உங்களுக்கு பண்றதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடும். அடுத்தது இன்சூரன்ஸ்ல நாமினி வைசஸ் லீகல் ஹையர். ஸோ மெயினா நாமினிங்கிறது they will only to protect that the legal heirs amount. பட் அவங்களால அந்த லீகல் ஹையரோட அவங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ they can only to protect. Legal heir is the right person to collect all the money on behalf of the person who was deceased. இதை பத்தி ஃபர்தரா பேசுவோம். நன்றி, வணக்கம்.